அப்படி 2 கை வச்சு பார்த்தா போதும். பேசுன மாதிரி வீடியோ போடுங்க. இதுதான் காங்கிரட் குழியே தோண்டாமல் காங்கிரட் பேசுகிறா வெற்றி. அப்பெல்லாம் இவ்வளோதான் இருக்குல்ல, இதுதான் காங்கிரட். 25 வருட காலங்களாக இந்த பகுதியில் வந்து எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். எந்தவித முன் அறிவிப்புமின்றி ரோடு போடும் என்ற அடிப்படையில் உள்ளே வந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு முதல் அடிப்படையாக பார்கால் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. நீங்கள் வந்து முறைப்படியாக வந்து யூனியன் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்து வேலையை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அங்கே 2 நாளாக வந்து பெட்டிஷன் அலைஞ்சு கொடுத்துருக்கோம். எந்தவித தகவலும் கொடுக்கல. எந்தவித எங்களுக்கு வந்து ஒரு சலுகையும் செஞ்சு கொடுக்கல. கடைசியாக நாங்கள் வந்து எங்களது சொந்த கட்சியின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக அண்ணன் மாவட்ட செயலாளர் செந்தில்கணியன் அவர்களையும் அழைத்தோம். மண்டல பொதுச் செயலாளர் அவர்களை சக்தி அவர்களையும் அழைத்தோம். நகர செயலாளர் வெற்றிவேலர் அழைத்தோம். ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்களை அழைத்தோம். ஒன்றிய துணை செயலாளர் செந்தில் அவர்களை அழைத்தோம். ஒன்றிய பொருளாளர் சண்முகத்தை அழைத்தோம். அதுக்கப்புறம் மாவட்ட மருத்துவ தொண்டு மையம் அமைப்பாளர் அவர்களைய வேல்முருகன் அவர்களை அழைத்தோம். அனைவரும் ஒன்று திறந்து இப்பொழுது மக்களுடைய கோரிக்கையை ஏற்று வார்கால் அமைத்த பின் இந்த ரோடை அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு வேலையை நிறுத்தி வைத்துள்ளோம். பொதுமக்கள் முன்னொரு கோரிக்கை வைத்துள்ளார்கள். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த பின் எங்களுக்கு இந்த இடம் செஞ்சு கொடுத்து விடுதலை சிறுத்தை கட்சிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். பொதுமக்கள் சார்பாக நாங்களும் இந்த கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த பின் இந்த வார்கால் அமைத்த பின் ரோடு அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.